எப்பொழுதும் அடியேன் காஞ்சியம்பதிக்கு புறப்பட்ட பிறகுதானே நீங்கள் புறப்படுவீர்கள்? ஏதாவது அவசர வேலையா? அப்படி இல்லை சுவாமி, மலர்களையெல்லாம் பறித்து முடித்து விட்டோம், அதனால் கிளம்பலாம் என்றிருக்கிறோம். ஓ, அவ்வளவுதானா? ஒரு விஷயம் சொல்ல மறந்து விட்டேனே. அடியேன் இன்றிரவு இங்கு திரும்பும் உத்தேசம் இல்லை. கோவிலில் உற்சவம் நடந்து கொண்டிருப்பதால் நாளை காலைதான் திரும்ப முடியும். எனவே நீங்கள் இருவரும் அடியேனுக்கு மற்றொரு உபகாரம் செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி. நாளை காலை பறிக்கும் புஷ்பங்களை நீங்கள் இருவரும் சேர்ந்து மாலையாக கட்டி வையுங்கள். காலையில் அடியேன் வந்தவுடன் உடனே மாலையுடன் கச்சியம்பதிக்கு புறப்பட வேண்டும். என்ன செய்வீர்களா? அது சுவாமி. என்னப்பா பளிச்சென்று பதில் சொல்லாமல் ஏதோ இழுக்கிறாய்? எங்களுக்கு தான் மாலை கட்டி பழக்கமில்லையே சுவாமி. என்ன, மாலை கட்ட தெரியாதா? இத்தனை காலமாக என்னுடனே இருக்கிறீர்கள், இன்னும் மலர்களை மாலையாக கட்டும் பயிற்சியை நீங்கள் செய்ததில்லையா? அதற்கான வாய்ப்பு இதற்கு முன் ஏற்படவில்லை சுவாமி. அப்பா, வாய்ப்பு நம்மை தேடி வரும் என்பது மிகவும் துர்லபம். நாம் தான் எல்லாவற்றையும் பழகிக் கொள்ள வேண்டும். என்னிடமும் தவறு உள்ளது, உங்களை அதில் பழக்கி இருக்க வேண்டும். குழந்தைகளா, தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இத்தனை காலமாக செய்து கொண்டிருப்பது பகவத் தொண்டு. பெருமாளுக்கு அடியேன் செய்யும் சேவையில் நீங்களும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் அடுத்த நிலைக்கு உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். காரணம், நான் செய்து கொண்டிருக்கும் இப்பணி இடைவெளி இல்லாமல் பின்னாளிலும் தொடர வேண்டும். இதுநாள் வரை பல ஆண்டுகளாக உங்களால் அந்த பணி தொடர்ந்து கொண்டுதானே வருகிறது சுவாமி. இருக்கலாம், ஆனால் இது எவ்வளவு நாள் தொடரும் என்று சொல்ல முடியாதே. என்று அந்த வரதன் எனக்கு நாள் குறித்து அந்த வைகுண்ட லோகத்திற்கு அழைத்துக் கொள்ளப் போகிறானோ அந்த க்ஷணமே இந்த கட்டை கீழே விழுந்து விடும். ஆனால் காஞ்சியில் கோவில் கொண்டுள்ள என் வரதனுக்கு இந்த புஷ்பமாலை கைங்கரிய பணி நின்றுவிடக் கூடாது. உங்கள் மூலமாவது அது தொடர வேண்டும். அதற்கு தேவை ஊக்கமும் நம்பிக்கையும் தான். பெருமாளுக்கு நீங்கள் ஆற்றும் சிறு சேவையும் உங்களை மேலான நிலைக்கு கொண்டு செல்லும். புஷ்ப கைங்கரியத்தை நீங்கள் இருவரும் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களை என் பிரதிநிதியாகவே நினைத்து அடியேன் மிகவும் சந்தோஷப்படுவேன். என்ன, ஈடுபடுவீர்களா? அடியேனும் அதுல ஈடுபடலாமா சாமி? சாமி வணக்கம் சாமி. அடடே சாரதியா, வாருமப்பா. என்ன இவ்வளவு தூரம்? உன்னுடைய அன்றாட வேலைகள் எல்லாம் செவ்வனே போய்கொண்டிருக்கிறதா? என்னமோ போகுது சாமி, ஆனா திருப்தி இல்ல சாமி. அதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு போலான்னு வந்தேனுங்க. இன்னும் கேட்க என்னப்பா இருக்கிறது? ஏற்கனவே நீ கேட்ட கேள்வியிலிருந்து நான் இன்னும் மீளவில்லை. இன்னும் என்ன கேட்க வேண்டும்? ஆனால் ஒன்று, உன் கேள்வியால் தான் என் பிறப்பிற்கான விடையே கிடைத்தது. சரி, என்ன விஷயமாக வந்தாய்? ஒன்றும் இல்லை சாமி, குருநாதரான உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாளுக்கு நாள் அதுவே மனசுல பெரிய பாரமா உருவெடுத்துருச்சு. அந்த பாரத்தை இறக்கி வைக்கத்தான் இன்னைக்கு என் குருநாதரை பார்க்க வந்திருக்கேன். அப்பா சாரதி, என் முக்தியை எனக்கு எடுத்துரைத்தவன் நீ. ஆகையால் நீதான் என் குருநாதன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறாய். சாமி, இந்த இழிந்தவனை போய் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னைக்கும் நான் உங்களுக்கு சேவகன்தான். இந்த வசந்த பாகவதற்கு நான் தொண்ட சாமி. சமீப காலமா பாகவதரோட சம்பந்தம் இல்லாம வாழ்க்கையே வறட்சியா கிடக்கு சாமி. அதனால் என்னப்பா, நம் ஊரில் பக்தர்களுக்கு குறைவா என்ன? ஒரு நல்ல பக்தரை தேடி அவருடன் சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதுதானே? என் குருநாதரே ஒரு சிறந்த பக்தராகவும் பாகவதராகவும் இருக்கும்போது நான் ஏன் வேறொருத்தரை தேடி அலையணும் சாமி? போதும் அப்பா, போதும். இந்த கடையிலும் கடையேனான என் பாததூளி மண்ணை எடுத்து நீ பூசிக்கொண்டதற்கே அடியேன் மிகவும் கடன்பட்டவனாகிவிட்டேன். இதற்கு மேலும் நீ என்னை என்ன செய்ய போவதாக உத்தேசம்? ஒரே ஒரு உத்தேசம் தான் சாமி. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல சேவை செய்யணும் சாமி. இதோ இந்த பிள்ளைங்களை போல. இவர்கள் இங்கே அருகில்தான் வசிப்பவர்கள். ஏதோ
என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை போய் நீ செய்ய முடியுமா? இதென்ன சாமி, பல வேலைகளை செய்யும் போது இதை செய்யறதுக்கு என்ன சாமி? எத்தனை நாளைக்கு தான் சுயநலமாவே உழைக்கிறது சாமி? உங்களை போல இறை தொண்டிலையும் ஈடுபட வேண்டாமா? மோட்சம் உண்டுன்னு பெருமாளே சொல்லியிருந்தாலும் புண்ணிய காரியங்களை விட்டுற முடியுமா சாமி? இப்படித்தான் எதையாவது பேசி என்னை கட்டி போட்டு விடுகிறாய். திடீரென்று எப்படித்தான் உன்னிடமிருந்து இவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் வந்து விழுந்து விடுகிறதோ தெரியவில்லை. சரி, உன்னை போன்றவர்கள் என்னுடன் இருப்பதால் என் சிறு மூளையை அவ்வப்போது சலவை செய்து கொண்டது போல் ஆகும். முடிந்த போதெல்லாம் இங்கு வா. உனக்கு பாகவத சம்பந்தம் கிடைக்கிறதோ இல்லையோ, அடியேனுக்கு பாகவத சம்பந்தம் கிடைக்கட்டும். சரி, நான் புறப்படுகிறேன். முடிந்தால் நாளை இவர்களை வைத்துக்கொண்டு வரதனுக்கு ஒரு அழகான மாலையை தொடுத்து வை. உத்தரவு சாமி. குழந்தைகளா, நீங்கள் புறப்படுங்கள். வருகிறேன். ஆகட்டும் சாமி. ராமானுஜா. குருநாதா, பார்த்தேன். உன் அற்புதமான இந்த கைங்கரியத்தை கண்டு உண்மையிலேயே மகிழ்ந்து போகிறேன். தன்யனானேன் சுவாமி. இதை பார்த்ததும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது ராமானுஜா. கூறுங்கள். நம் வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் நம் தமிழ் பாசுரங்களையும் போதிக்கும் அதே சமயத்தில் நம் மக்களுக்கு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் கூட போதித்தால் என்ன? இவை இருக்கும் இடத்தில்தானே ஆரோக்கியம் நிலைக்கும். ஆரோக்கியமான உடலில் தானே ஆரோக்கியமான உள்ளம் இருக்க முடியும். ஆரோக்கியமான உள்ளம் இருந்தால்தானே விரும்பும் அனைத்தையும் கற்க முடியும். இந்த தேசத்தில் ஒரு உயர்ந்த பிரஜையாக திகழ முடியும். தாங்கள் கூறுவது 100% உண்மை சுவாமி. இங்கு வரும் பக்தர்கள் பகவானிடம் பக்தி செய்யும் அளவுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை பற்றி அவர்கள் சற்றும் சிந்திப்பதில்லை. பிரசாதம் சாப்பிட்ட கையை குளத்தில் கழுவுவதில் தவறேதுமில்லை. ஏனென்றால் கையில் எஞ்சிய பிரசாதம் மீன்களுக்கு உணவாகிறது. ஆனால் மற்றவற்றையெல்லாம் குளத்திலும் அதை சுற்றியும் தூக்கி எறிந்து நீரை மாசுபடுத்துவது என்ன நியாயம்? நீ கூறுவது முற்றிலும் சரி. எத்தனையோ தேசாந்திரிகள் இந்த குளத்தின் நீரை குடிநீராகவும் பயன்படுத்துகிறார்கள். இதனால் அவர்கள் உடல்நலம் கெட வாய்ப்பிருக்கிறது அல்லவா? இது தீவிரமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். தாங்கள் கூறியபடி ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்க முடியும் என்பதால் ஆரோக்கியத்தை பற்றியும் போதிப்பது குறித்து நிச்சயம் நாம் யோசிக்க வேண்டும். நல்லது, யோசிப்போம். ஆனால் நீ இந்த அருமையான கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிரு. பெருமாளின் அனுக்கிரகம் உனக்கு பூரணமாக கிட்டட்டும். சரி, பாடசாலையில் சந்திப்போம். நான் வருகிறேன். குருதேவா, தங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். என்ன ராமானுஜா, சொல். இன்னும் 2 நாட்களில் நம் பாடசாலை மாணவர்களுக்கு தேர்வு வைக்கலாம் என்று தேவரீர் திருவுள்ளம் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம். ஏன், பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? இல்லை, அந்த தேர்வை இன்னும் 4 நாட்கள் தள்ளி வைத்தால். தள்ளி வைக்க வேண்டுமா? ஏன், எதற்கு? நீ உன்னை அதற்கு தக்கவாறு தயார் செய்து கொள்ளவில்லையா? இல்லை சுவாமி,
எனக்கு தேர்வை எதிர்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. பிறகு நம் சக்கரபாணி உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருக்கிறான். 4-5 நாட்களாக பாடசாலைக்கு வரவே இல்லை. அந்த நாட்களில் தாங்கள் நடத்திய பாடங்கள் அவனுக்கு தெரியாமல் போய்விடும். மேலும் 2 நாட்களில் அவன் குணமாகி எழுந்து விடுவானா என்பதும் சந்தேகமாக இருக்கிறது. அவன் வராத நாட்களில் நான் நடத்திய பாடங்களை அவன் குறைந்தபட்சம் 3 வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதனால் அதை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். அப்படியே அவன் குணமடைந்து எழுந்து வந்து தேர்வை எதிர்கொண்டாலும் அவன் தோற்கப் போவது என்பது உறுதி. தேவரீர் இப்படி சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இதோ பார் ராமானுஜா, நீ சில மாதங்களாகத்தானே அவனை பார்க்கிறாய். அவனையும் அவன் சிநேகிதன் சாரங்கபாணியையும் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்கள் இருவருக்கும் ஏனோ படிப்பில் நாட்டமில்லை. கிரகிக்கும் தன்மையும் மிகவும் குறைவு. இருப்பினும் இந்த முறை அவனுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறதே. தேவரீர் திருவுள்ளம் கொண்டீரானால் தேர்வை தள்ளி வைத்து அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம். இல்லை ராமானுஜா, என் புத்திரனாகவே இருந்தாலும் நான் தேர்வை தள்ளி வைக்க மாட்டேன். நீ அவனுக்கு பரிந்துரை செய்வது உன் உயர்ந்த பண்பை காட்டுகிறது. ஆனால் பாத்திரமறிந்து பிச்சையிடு என்பது போல் தகுதி இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தேவையில்லை என்பதே என் முடிவு. சரி, நேரமாகிறது, நான் புறப்படுகிறேன். அடியேன் குருநாதா. சற்று தூரத்திலிருந்து நீ ஆச்சாரியருடன் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். எப்படி ராமானுஜா, எப்படி? உனக்கு இன்னல் விளைவித்தவனையும் உன்னை ஏளனம் செய்தவனையும் கூட உன் நண்பனாக பாவிக்க உனக்கு எப்படி மனம் வந்தது? நீ எதை சொல்கிறாய் சாரங்கா? சக்கரபாணிக்காக தேர்வை தள்ளி வையுங்கள் என்று ஆச்சாரியரிடம் வேண்டிக் கொண்டாயே, அதை தான் சொல்கிறேன். அவன் உன்னை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்திருக்கிறான், ஆனாலும் அவனுக்கு பரிந்து கொண்டு பேசுகிறாயே, அந்த உயர்ந்த குணத்தை என்னவென்று சொல்வது? இது மிக உயர்ந்த குணமாக ஒன்றும் நான் நினைக்கவில்லை. என் தந்தையாரை பார்க்கையில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. விரோதியையும் அகத்து வாசற்படியை மிதித்தால் அதிதியாக கொண்டாடக்கூடியவர் என் தந்தை. அதுவல்லவோ உயர்குணம், அதுவல்லவோ மனித பண்பு. அப்படி இருக்க சக்கரபாணி எனக்கு விரோதியா என்ன? என் சக மாணவன். என் போன்றே அவனும் சகலத்தையும் கற்று தேர வேண்டும். அவனும் உலகத்தில் சௌகரியமாக வாழ வேண்டும். சற்று அப்படி இப்படி இருப்பதுதான் சிலரின் சுபாவம். இதில் சக்கரபாணியும் ஒருவன். அவ்வளவே. இதை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறாயே, இது வல்லவா உன் சுபாவம்? சக்கரபாணிக்காக நீ எவ்வளவோ கெஞ்சியும் கடைசியில் நம் ஆச்சாரியர் தேர்வை தள்ளி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டுதானே போய்விட்டார். எங்களிடமும் தவறு இருக்கிறது ராமானுஜா. ஆச்சாரியருக்கு மட்டும் எங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போகவில்லை, எங்களுக்கே எங்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஏதோ மேம்போக்காக குரு சொல்வதை நாங்கள் மனதில் வாங்கிக் கொள்ள எங்களுக்கு திறமை இல்லையா அல்லது மனதில்லையா என்றே தெரியவில்லை. இவ்வளவு தூரம் நீ வெளிப்படையாக பேசுவாய் என்றே நான் நினைத்ததில்லை. நெருங்கி பழகும் பொழுதுதானே எல்லாம் தெரிகிறது. உங்களுக்கு நிறைய திறமை இருக்கிறது, அதை பயன்படுத்தும் மனம்தான் இல்லை. அப்படியா நினைக்கிறாய்? நிச்சயமாக. எப்பொழுது உங்கள் தவறை நினைத்து நீங்கள் வருந்துகிறீர்களோ அப்போதே உங்கள் மனம் பண்பட்டு விட்டது என்று பொருள். இந்த முறை சக்கரபாணி நிச்சயம் தேர்வில் தோற்கப் போவதில்லை. அது எப்படி? தேர்வை தள்ளி வைக்கப் போவதில்லை என்று நம் ஆச்சாரியரும் சொல்லிவிட்டாரே. அன்று அவனால் பாடசாலைக்கு வர முடியுமா? முடியும், வருவான். தேர்வு என்று நடக்க இருக்கிறதோ அன்றே நடக்கட்டும். அந்த நாளில் சக்கரபாணி தேர்வை எதிர்கொள்ளவும் போகிறான். அதில் வெற்றியும் பெறப்போகிறான். பார்த்து கொண்டே இரு.
மனதுக்குள் உங்கள் மேல் எனக்கு கோபம்தான் மன்னி. தெரியும். தெரிந்திருந்தும் இப்படி செய்கிறீர்களே. மதுரமங்கலம் இங்கிருந்து 10 காத தூரமா இருக்கிறது. கோவிந்தனையும் படிப்புக்காக இங்கே விட்டாயிற்று. நாங்கள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் எவ்வளவு நேரம்தான் பார்த்து கொண்டிருப்பது? வீடே வெறிச்சென்று இருக்கிறது. நீங்கள் ஒரு வாரமாவது எங்களுடன் வந்து இருக்கலாம் அல்லவா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? உங்கள் அண்ணா நினைத்தால் தானே. அவரும் உன் அத்தையும் பேரும் பாதி நேரம் வெளியே சென்று விடுகிறார்கள். மீதி நேரத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றியும் தைத்திரியோபனிஷத்தை பற்றியும் சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே பேசிக் கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் ஒரு முறை குறுக்கிட்டு பெரிய பிராட்டி கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாள். ஒரு 10 நாள் அங்கு போய் இருந்துவிட்டு வரலாமே என்று கூட சொன்னேன். போகலாம் போகலாம் என்று சொன்னாரே தவிர அதன் பிறகு அதை பற்றி பேசவே இல்லை. இதன் பிறகு நான் என்ன செய்ய முடியும் சொல். அண்ணா வரட்டும். நான் கேட்காமல் விடப்போவதில்லை. எதை கேட்காமல் விடப்போவதில்லை? அவர்கள் அகத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அல்லவா? அதுதான் ஏன் வரவில்லை என்று அண்ணாவிடம் கேட்கப் போகிறாளாம். ஏனடி, இன்று ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் போதுதான் இதை கேட்கப் போகிறாயாக்கும். இத்தனை நாள் வந்திருக்க வேண்டியதுதானே, அப்போது கேட்டிருக்கலாம் அல்லவா? எனக்கு எப்படி அக்கா தெரியும்? வருவார்கள் வருவார்கள் என்று காத்து கொண்டிருந்தேன். இப்போது பார்த்தால் திருமலைக்கு இதோ கிளம்பிக் கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள். சரி சரி, போனால் போகட்டும். ஊருக்கு புறப்படும் சமயத்தில் அண்ணாவிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்காதே. நீ வேறு அக்கா. நான் என்ன சண்டையா போட போகிறேன்? ஏன் என் அகத்திற்கு வராமல் போய்விட்டீர்களே என்று கேட்கப் போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். அடுத்த முறை வரும்போது நானே அவர்களை அங்கு அனுப்பி வைக்கிறேன். சரி, தளிகை உள்ளில் புளியோதரை பண்ணி வைத்திருக்கிறேன். இவர்களுக்கு வழிக்கு ஒரு மந்தார இலையில் புளியோதரை பொதிந்து வை. பிறகு மறக்காமல் தீர்த்தமும் எடுத்து வை. சரியா? சரிக்கா. என்ன மன்னி, எல்லாம் தயாரா? எல்லாம் எடுத்து வைத்தாயிற்று. உங்கள் அண்ணா வந்தால் கிளம்ப வேண்டியதுதான். என்னவோ போங்கள் மன்னி. நீங்கள் ஒவ்வொரு முறை ஊருக்கு கிளம்பும் போதும் மனசு என்னமோ பாரமாகி விடுகிறது. மாமா, நாளைக்கு நீங்கள் திரும்பி வந்து விடுவீர்கள் இல்லையா? ஏய், என்னடி சொல்கிறாய்? திருமலை இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது தெரியுமா? 7 மலை. 7 மலை தானே மாமா? ஆமாம். 7 மலை ஏறி போக வேண்டும். அதற்கே எத்தனை நாளாகும் தெரியுமா? அப்படியா மாமா? ஆமாமடி என் செல்லம். என் சுவாமி, நீங்கள் இருவரும் குடும்பத்தோடு திருமலைக்கு வாருங்கள் என்று எத்தனை முறை கூப்பிட்டிருக்கிறேன். பாருங்கள், குழந்தைகள் இருவரும் திருமலையும் சீனிவாசனையும் சேவிக்க வேண்டாமா?